Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானமிச்சி அவட்டா கிட்ட அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவட்டாவும் இந்த போட்டோவை சேர்க்கறதுக்கு நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கடந்த 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் சேர்த்திருக்கேன். என்னோட எஃபர்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா ஆமா எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியும் சொல்றான். அதனாலதான் சொல்றேன் இதுக்கு ஈக்குவலா ஒருத்தியான ஒண்ணு எனக்கு கிடைக்கணும். அதனால நீ வந்து ஜூடோ கிளப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். கோகுரேக்கு இது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. அக்காகியால இது நம்பவே முடியல. என்னடா இது பெரிய அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு என்ன ஜாயின் பண்ண மாட்டியா உனக்கு இந்த போட்டோ வேணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா கேட்கறான். ஆமா எனக்கு இந்த போட்டோ வேணும் அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னா ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு அவட்டா சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். அப்படின்னா உனக்கு ஹார்கோவோட போட்டோ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கோகுரேவே அப்செட் ஆயிடுறான். அப்படின்னா சரி ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்ட்டு அவட்டா சொல்றான். இல்ல முடியாது அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். டேய் உனக்கு இந்த போட்டோ வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா கேட்கறான். எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். இங்க பாரு இந்த மாதிரி முட்டாள்தனமான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா சொல்றான். சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னா என் திறமை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து அந்த போட்டோவை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஓ திறமையை கட்டி என்கிட்ட இருந்து வாங்க போறியா? இதுக்கு முன்னாடி என்கிட்ட இதே மாதிரி ஒரே ஒருத்தன் தான் சேலஞ்ச் பண்ணிருக்கான். அதுவும் வந்துட்டு அக்காகி தான். என்னது கொரில்லாவா? கொரில்லா உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். ஆமா நாங்க ரெண்டு பேரும் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஒன்னா தான் இருக்கோம். 5th கிரேட்ல ஒரு விஷயம் நடந்தது. அதுல இருந்து நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு ஜூடோ கிளப்ல தான் இருந்தேன். ஜூடோ கிளப்புக்காக தான் என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தேன். எல்லா கேம்ஸ்லயுமே நான் வந்துட்டு வின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதனால ஒரு நாள் நான் வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவட்ட வந்துட்டு அக்காகி கிட்ட நீ வந்துட்டு ரொம்பவே பல்கா இருக்கடா, என்னை மாதிரி ஈக்குவலா இருக்கா, அதனால நீமே வந்துட்டு ஜூடோ கிளப்ல ஜாயின் பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜூடோன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்போர்ட். அதுல என் ஃப்ரெண்ட் இருந்தா அவன் கூட இருக்கப்ப இன்னுமே ஹாப்பியா இருக்கும் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டேன். ஆனா அவன் அதுக்கு என்ன சொன்னான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு அவட்டா சொல்றான். இல்ல அதெல்லாம் முடியாது, ஜூடோன்றது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். பாத்தியா இந்த மாதிரி அவன் வந்துட்டு எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டான். அது எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? ஆமா அப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். அதான் அதுல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன் நானு. இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா சொல்றான். கோகரே வந்துட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். உனக்கு மட்டுமா அந்த கொரில்லா எனக்கும் இதோட மோசமான சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அவன் இதை சொல்றான். நேத்து கேம் அப்ப தெரியாதனமா பால கொண்டு அந்த ஆளு தலையில அடிச்சிட்டேன். அதுக்கு போய் என் கழுத்தை நெரிச்சு கொஞ்சம் விட்டு இருந்தா கொல்ல பார்த்திருப்பாரு தெரியுமா? இது ரொம்பவே மோசம் தான். இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வரதானே செய்யும் அப்படின்ட்டு அவட்டா சொல்றான். ஆனா நான் அதை வேணும்னே பண்ணல. அப்புறம் இருந்தா அந்த எனக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். நான் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் பாரு. நாங்க 6th கிரேட் படிக்கிறப்ப ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ட்டு அவட்டா ஒரு சொல்றான். எங்க கிளாஸ்ல இருந்த எல்லாருமே வந்துட்டு ஹைட் செக்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நானும் அக்காகி வந்துட்டு கிளாஸ்லயே ரொம்ப ஹைட்டா இருப்போம். அக்காகி வந்துட்டு அப்பவே 173 சென்டிமீட்டர் இருந்திருப்பான். அவட்ட வந்துட்டு அவனோட ரொம்பவே ஷார்ட்டா தான் இருந்திருப்பான். இது ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல. நீ வந்துட்டு ரொம்பவே ஜூடோ பண்றதுனால அப்படி கட்டையாகிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு வர அக்காகி சொல்லியிருப்பான். பாத்தியா இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா வந்துட்டு சொல்லி அழுகுறான். உண்மையிலேயே நீ அப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோகரே கேட்கிறேன். எனக்கு அது ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க முடியும்? அதான் நாங்க வந்துட்டு பிரிஞ்சிட்டோம். இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா சொல்றான். ஆமா அந்த கொரில்லா எப்பவுமே என்னை பேசிக்ஸ் மட்டும் தான் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு, என்னை விளையாடவே விட மாட்டேங்கிறாரு. ஆமா ஹானமிச்சி அவன் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே கடுப்பேத்திக்கிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு ஹார்கோவோட அண்ணனா போயிட்டான். எப்படி ஒரு அண்ணனும் தங்கச்சி இவ்வளவு டிஃபரெண்டா இருக்க முடியும்? தங்கச்சி இவ்வளவு நல்ல பொண்ணா இருந்து அண்ணன் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி உள்ள போய் அடிக்கிறதுக்கே போறான். கோகரே தான் பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி நம்ம ரெண்டு பேருமே அந்த அக்காகி ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். ஹானமிச்சியுமே வந்துட்டு கையை தூக்குறான். அப்பனா சரி அப்படியே இங்க வந்துட்டு ஒரு கைரகையை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காட்டுறான். ஆனா ஹானமிச்சி அந்த லெட்டர் பக்கத்துல கையை கொண்டு போனே அப்படியே பார்த்துட்டு எடுத்துறான். என் பேர்ல ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனே போட்டு வச்சுட்டு என்கிட்ட சைன் வாங்க பாக்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டேய் ஹானமிச்சி உனக்கு இந்த போட்டோ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்கறான். கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறான். அப்பனா வந்துட்டு ஜூடோ கிளப்ல ஜாயின் பண்ணு. இல்ல என்னால முடியாது அப்படின்னு ஹானமிச்சி சொல்லிடுறான். அப்போ ஹானமிச்சி அவனோட சட்டையை கழட்டிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னோட திறமையை யூஸ் பண்ணி உங்க கூட சேலஞ்ச் பண்ணி நான் அந்த போட்டோ வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரெடி ஆகுறான். ரெண்டு பேரும் சண்டை போட ரெடியா நின்னுக்கிட்டு இருக்கும்போது அந்த மத்த செகண்ட் இயர் பசங்க ஹானமிச்சி ரெடி வாங்கினவங்க அப்படியே உள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டுமே வந்துட்டு கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. முதல் எடுத்தோடனே அவட்ட வந்துட்டு ரொம்பவே ஈஸியா ஹானமிச்சியோட அட்டாக் டிஃபெண்ட் பண்ணிட்டு அப்படியே அவனை தூக்கி எரிஞ்சிடறான் கீழே. அந்த சாகுரகி நம்மள நல்லா அடிச்சு போட்டோம்ல, இப்ப அவனுக்கு தேவைதான்டா அப்படின்ற மாதிரி அந்த மத்த செகண்ட் இயர் பசங்க எல்லாம் ஜாலியா அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவட்டாவும் ஹானமிச்சியை பார்த்து நினைக்கிறேன் நான் வந்து சத்தியமா அவனை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. ஆனா என்னோட ரிஃப்ளெக்ஸஸ் சொல்லுச்சு அவனை தூக்கி போடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அவனை தடுத்தா மட்டும் தான் போதுன்னு நினைச்சேன். ஆனா நான் தடுத்திருந்தா அவன் கண்டிப்பா அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு அவட்டா நினைக்கிறான். கோகரேவும் அக்காகி கிட்ட நம்ம இதை தடுத்து ஆகணும், ஹானமிச்சிக்கு ரொம்ப அடிபட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அக்காகியும் வந்துட்டு அவட்டா அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டான். அவன் வந்துட்டு ஜூடோ கிளப்ல ஹானமிச்சி ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். அதனால அவனை ஹர்ட் பண்ணலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து அவட்டா வந்துட்டு அவனோட ரெண்டு கையை வச்சு ஹானமிச்சியோட சட்டையை கரெக்டா பிடிச்சு தூக்க ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹானமிச்சி வந்துட்டு அவனோட தலையிலே டங்குன்னு முட்டிடுறான். ஒரே முட்டுல அவட்டாவே அப்படியே படுக்க வச்சிடறான். அந்த செகண்ட் இயர் பசங்களும் டே நமக்கு பண்ண மாதிரியே அவட்டாக்கும் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே ஹானமிச்சி நீ ஜூடோ ரூல்ஸ் படியே நடந்துக்கல, ஜூடோல இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அவனை பார்த்து சொல்றாங்க. ஹானமிச்சி அப்படியே அவட்டா கிட்ட வந்துட்டு அவனோட ட்ரெஸ்க்குள்ள இருந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப அவட்டா வந்துட்டு திரும்ப வந்துச்சு ஹானமிச்சியோட காலை பிடிச்சு இழுத்து போட்டுறான். அப்படியே வந்த வேகத்துக்கு ஒரு சுத்தி அவனை அப்படியே படுக்க வச்சுட்டு ஒரு லாக் போட்டுறான். ஹானமிச்சி இந்த மாதிரி நீயும் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அப்படின்னா ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவட்டா வந்துட்டு சொல்றான். இப்ப சொல்லு இப்ப ஜூடோ கிளப்ல நீ ஜாயின் பண்ண வாரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவட்டா கேட்கறான். இல்ல சத்தியமா முடியவே முடியாது அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். ஆயக்கோ அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது கோகரே அக்காகி ரெண்டு பேருமே பாக்குறா. இவங்க என்ன ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு இடத்துறாங்க வேடிக்கை பாக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா.
ஹானமிச்சி ஒரு பிரச்சனையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். அப்ப பார்த்தா உள்ள நல்லா ஹானமிச்சி அடி வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அயோட்டாவுமே வந்துட்டு என்னாச்சு இப்ப என்ன பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உள்ள அயோட்டாவுமே ஹானமிச்சி கிட்ட பாஸ்கெட்பால் கிளப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு ஆயக்கவும் நம்ம தான் எப்படியாவது இதை போய் தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறா. அதை பார்த்துட்டு கோகுரேவுமே வந்துட்டு ஆமா நம்ம தான் தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அயோட்டாவும் அப்படியே கோகுரேவே தான் பாக்குறா. கோகுரேவும் வந்துட்டு என்னது என்னைய பாத்துக்கிட்டு இருக்கு, என்னால கண்டிப்பா இவங்களை தடுக்க முடியாது, அக்காகி நீ நினைச்சா முடியுண்டா, எப்படியாவது போய் நீ வந்து தடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே வந்துட்டு சொல்றான். நான் தான் சொன்னேன்ல அயோட்டாக்கு ஹானமிச்சி வந்து ஜூடோ கிளப்ல ஜாயின் பண்ணணும், அதனால அவன் கையெல்லாம் உடைக்கிற அளவுக்கு எதுவும் பெருசா பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். ஆனா ஹானமிச்சி ஒருவேளை ஜூடோ கிளப்ல சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே கேக்குறான். அது வந்துட்டு அவனோட விருப்பம் தான், அவன் பாஸ்கெட் பால கிவ் அப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். ஹானமிச்சி உனக்கு வந்துட்டு நிறையவே தைரியம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அயோட்டா வந்துட்டு அவனோட கையை விட்டுட்டு அவனோட போட்டோ எல்லாம் எடுக்கிறான். இவன் போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹானமிச்சி பின்னாடி கூட ஜம்ப் பண்ணி வந்து இந்த கொரில்லாவோட டெக்னிக்கை பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை நல்லா பிடிச்சு லாக் போட்டுறான். ஹானமிச்சி உன்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீ வந்து ஜூடோ கிளப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹானமிச்சியோட காலு தலை ரெண்டுமே பிடிச்சு அப்படியே துண்டா தூக்கி கீழே போட்டுறான். மறுபடியும் ஜூடோ டெக்னிக்கவே யூஸ் பண்றியா, இதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறான். இது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குது. ஹானமிச்சி இந்த வாட்டி நீ கண்டிப்பா எங்க டீம்ல ஜாயின் பண்ணா நீ தான் நம்பர் 2 பிளேயரா இருப்ப, அடுத்த வருஷம் நீ வந்து பிளாக் பெல்ட் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அயோட்டா சொல்றான். ஆனா ஹானமிச்சி அவன் சொல்றதையும் கேட்கலடி அந்த போட்டோ குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்டா நான் ஒருத்தன் பேசுறதை கண்டுக்க கூட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அயோட்டா கேக்குறான். இப்போ ஹானமிச்சி ரொம்பவே ஃபாஸ்டா அவன் பக்கத்துல ஓடி வந்து அவனோட ஷோல்டர் அப்புறம் அவனோட கால் கரெக்டா பிடிச்சு இவன் குனிஞ்ச மாதிரி அப்படியே அவன முதுகுல வாங்கி தூக்கி எரிஞ்சிடறான். இவன் என்னடா நம்ம கேப்டனே இப்படி தூக்கி பறக்க விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரி பிளேஸ்ல ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறாங்க. அயோட்டாவுமே திரும்ப எந்திரிச்சு நீ வந்து பாஸ்கெட்பால் கிளப்ல எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஹாருகாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே, நீ அதுக்காக மட்டும் நினைச்சு பாஸ்கெட்பால் விளையாண்ட அப்படின்னா உன்னால அங்க ரொம்ப நாள் நிலைக்கவே முடியாது, நீ விளையாடுற கேம்ல உனக்கே ஒரு லவ் இல்ல அப்படின்னா உன்னோட கேம் உன்னால நல்லா விளையாட முடியாது, ஹாருகாவை உன்னால இம்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது, அதனால ஒழுங்கா என்னோட கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிரு, நம்ம கண்டிப்பா சேர்ந்து நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயோட்டா சொல்றான். ஹானமிச்சி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்ப போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பாஸ்கெட்பால் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். எதுக்காக நீ வந்துட்டு அதை விளையாடணும்னு சொல்லிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அயோட்டா வந்துட்டு கேக்குறான். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் அப்படி சொன்னதை கேட்டுட்டு அக்காகி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல. கோகுரே ஆயக்கோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஹானமிச்சி இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்காக கோர்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். கோர்ட்டுக்கு வெளியே தான் வந்துட்டு ஹாருகோ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஹாருகோ எப்பவுமே போட்டோல இருக்கிறதோட நேர்ல தான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹாருகோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வேகமா ஓடி போறான் சந்தோஷத்தோட. ஆனா போற வழியிலே போட்டதிலே ஒரு தட்டு தட்டி ஒழுங்கா உள்ள வாட பிராக்டிஸ்க்கே வந்தது லேட்டு அங்கங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கி வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறான். இப்ப எல்லாருமே பிராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரன்னிங் தான் எடுத்தோன்னே முதல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி அப்படியே வெளியே ஹாருகோவை பார்த்துட்டு கை காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹாருகோ வழக்கம் போல ரூகாவை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டி ரன்னிங் ஓடும்போது கேப்டன் வந்துட்டு ஃபுல் ஃபயர்டா இருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து நல்ல சத்தம் கொடுத்துக்கிட்டே நல்லா ஃபாஸ்டா ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹானமிச்சி வழக்கம் போல ஆர்வ கோளாறு தான், அவன் மட்டும் தனியா முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்கான். ஹானமிச்சிக்கு அக்காகியை பார்த்துட்டு ஒன்னும் புரியல, என்ன இந்த கொரில்லாக்கு இன்னைக்கு ஏதோ ரொம்ப எக்ஸைட்டிங் இருக்கிற மாதிரி தெரியல, ஒருவேளை ஏதோ நல்ல மூட்ல இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா கோகுரேக்கு அக்காகியை பார்த்தோன்னே தெரியுது இதுக்கெல்லாம் காரணமே வந்துட்டு ஹானமிச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியும் ஃபுல் ஃபயர்டோட அவன் டீம் வந்து லீட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹானமிச்சிக்கு என்னதான் ரொம்ப பெரிய டீலிங்கே கிடைச்சிருந்தாலும் அவன் வந்துட்டு ஃபுல் டிட்டர்மினேஷனோட நான் வந்து பாஸ்கெட் பால் தான் விளையாண்டே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கான். இதுக்கப்புறமா இந்த பாஸ்கெட் பால்ல எந்த அளவுக்கு அவன் இம்ப்ரூவ் ஆகி வர போறான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். Bye guys.